ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கோதுமை மாவு பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் பேர குழந்தைங்களுக்காக செய்கிறேங்க. ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்துக்கலாம். கோதுமை வச்சு செய்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். பொடிச்ச சர்க்கரை 15 ml டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச சர்க்கரை போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் உப்பு எல்லாமே நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் விருப்பம் இல்லைன்னா வெண்ணெய் கூட பட்டர் கூட போட்டுக்கோங்க, அது கூட நல்லாயிருக்கும். நான் ஆயில் போட்டு நல்லா கலக்கிடுறேன். கலக்கிட்டு இதில் ஒரு 1/2 கப்பு பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாம். இன்னும் ஒரு 1/2 கப்பு ஊற்றிக்கலாம். பேட்டர் கெட்டிமாக இருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 1/2 கப்பு பால் ஊற்றிக்கலாம். ஒட்டுக்க ஊற்ற வேண்டாம், நம்ம பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். 1/2 கப்பு பால் ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதுலேயே வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அது ஆப்ஷனலுங்க. விருப்பம் இல்லைன்னா இதில் ஏலக்காய் தூள் போடுறதா இருந்தால் கூட நம்ம விருப்பம் தான். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது போட்டுக்கலாம். நல்லா கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளார கொக்கோ பவுட்ரு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு சின்ன கப்பில் 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த பேட்டர்லேருந்தே ஒரு 2 ஸ்பூன் பேட்டர் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டிமாக இருக்குது பாருங்கள். நம்ம கொக்கோ பவுடர் போட்டனால கெட்டிமாகிடுச்சு. கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கலாம். கட்டிக்கு இல்லாத மாதிரி கலக்கிக்கலாம். ஒரு சின்ன விஸ்க் வச்சு கலக்கி விட்டுக்கலாம். கலக்கிட்டு அப்படியே எடுத்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைப்பிங் பேக்கில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். நம்ம நான்ஸ்டிக் தவா தான் வேணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம மாமூலாக தோசை செய்கிற தவாலேயே நம்ம செய்துக்கலாம், நல்லா வரும். ஒரு சின்ன சின்ன டெக்னிக் தாங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லாவே வரும். பேட்டர் பாருங்கள், நம்மளுக்கு தோசை மாவு பதத்தில் இருக்குது. 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ தோசை தவா நல்லா சூடு ஏறிடுச்சு. கொஞ்சமாக பட்டர் போட்டு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிட்டு நம்ம சாக்லேட்டு கலந்து வச்சு பாருங்கள், கோகோ பவுட்ரு, அதை எடுத்து ஒரு சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். பார்க்கும்போதே ஹாப்பி ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி செய்துக்கலாம். இது ஒரு டிசைன் வந்துருச்சு. இது அப்படியே நல்லா வெந்தப்புறம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நான் இது வந்து மூடி வைக்காமல் செய்துங்க. நெக்ஸ்ட்டு மூடி வச்சு காமிக்கிறேன். இது வந்து தீ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் சின்னதாக எரியிற ஸ்டவ்வில் அப்படியே ஃபுல்லாக தீ வச்சு நான் செய்துட்டேன். கொஞ்சம் மேலெலாம் பாருங்கள் நல்லா பேக் ஆகிடுச்சு. கருகி போல், ஆனால் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு மேலே. அடுத்ததில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன், அதுவும் செய்து காமிக்கிறேன். இதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் போட்டுக்கலாம். நான் அடுத்து ஆயில் போட்டு செய்து காமிக்கிறேங்க. நம்ம இந்த மாதிரி அடியில் கருகி போகாமல் எப்படி வருதுன்ற ஒரு சின்ன டெக்னிக் தாங்க. நம்ம செய்துகிட்டே இருந்தால் நம்மளுக்கே அது தெரிஞ்சு போயிடும். நம்ம நான்ஸ்டிக்கில் செய்யும்போது நம்மளுக்கு சூப்பராகவே வந்துடும், ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி தவாவில் செய்யும்போது ஒரு சின்ன சின்ன டெக்னிக். மறுபடியும் ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்துக்கலாங்க. நம்ம வீட்டில் செய்கிறனால நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செய்துக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு டிசைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா பேன் கேக் வந்து நல்லா வரும். உங்களுக்கு டிசைன் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே வரும். மூடி வச்சிடலாம். தீ பாருங்கள், இந்தளவு வச்சுருக்கேன். இப்போ எடுக்கும்போது தோசை கரண்டியில் எடுத்து ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக வந்துடும். மேலே பார்க்குறதுக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கு, அடிப்பக்கமும் நல்லாயிருக்கு, மேலேயும் நல்லா வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் எல்லாத்தையும் செய்து எடுத்துடலாம். இதுவுமே காமிக்கிறேன் பாருங்கள். திருப்பி போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மூடி வச்சுட்டு நம்மளுக்கே பார்த்தா தெரியும், சைடெல்லாம் ஒரு மாதிரி கலர் மாதிரி இருக்கும். அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய், ரொம்ப எண்ணெய் இல்லை, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மூடி வச்சோம்னா பேக் சைடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா கரெக்டான கலர் வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. தீ பாருங்கள் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பேன் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே இதே போல் செய்து எடுத்துக்கலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்மளுக்கு பிடிச்ச பெர்ரிஸ் வச்சுக்கலாம், கொஞ்சமாக பட்டர் வச்சுக்கலாம். இது மேலேயே மேப்பிள் சிரப் ஊற்றி நம்ம சாப்பிட்ற வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுடைய பேன் கேக் ரெடி. தேங்க்யூ.